மார்விசி ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவள். அவளின் அழகு அவளுக்கே தெரியாத அளவுக்கு இயல்பானது. அவள் கண்கள் பேசும், அவள் நடையில் அமைதி இருக்கும், அவள் சிரிப்பில் எந்த கவர்ச்சியும் திட்டமிடப்படாதது. ஆனால் உலகம் அவளை பார்க்கும் விதம், அவள் தன்னை பார்க்கும் விதமாக இருக்கவில்லை. அவள் வளர வளர அவள் உடல் அவளுக்கு சொந்தமானது என்பதை விட பிறர் பார்வைகளுக்கு சொந்தமானதாக மாறிக்கொண்டிருந்தது. பள்ளி நாட்களில் அது மென்மையான பார்வைகளாக தொடங்கியது. தெரிந்து கொள்ளாத கவனிப்புகள், தேவையற்ற புன்னகைகள். மார்விசி அதை கவனிக்கவில்லை. இது சாதாரணம் என்று அவள் மனம் சொல்லிக் கொண்டது. ஆனால் கல்லூரி நாட்களில் அந்த பார்வைகள் எடை கூடியவை ஆனது. அவள் உடல் அமைப்பை மையமாக கொண்டு பேசப்படும் வார்த்தைகள் அவளின் திறமைகளை மூடி மறைத்தன. அவள் படிப்பில் சிறந்தவள். ஆனால் பேசப்படுவது அவள் மதிப்பெண்கள் அல்ல, அவள் உடல். கல்லூரியிலிருந்து வீடு திரும்பும் ஒவ்வொரு நாளும் அவளுக்குள் ஒரு பயம் மெல்ல வளர்ந்தது. பஸ் நிறுத்தத்தில் நின்றால் யாரோ ஒருவன் பார்வையை இழுக்காமல் நிறுத்த முடியாது. நடந்து சென்றால் பின்னால் வரும் காலடி ஓசை அவளை திரும்பி பார்க்க வைக்கிறது. அவள் எதையும் செய்யவில்லை, எதையும் தூண்டவில்லை. ஆனால் அவள் இருப்பதே சிலருக்கு அழைப்பாக தோன்றியது. அந்த நாளிலிருந்து மார்விசி வெளியே செல்லும் முன் கண்ணாடியை பார்த்தாள். அழகை குறைக்க முடியுமா என்று யோசித்தாள். தளர்வான உடைகள், முகத்தில் சிரிப்பு இல்லாத நிலை, தலை குனிந்த நடை, இவை எல்லாம் அவளுக்கான பாதுகாப்பு கவசமாக மாறின. ஆனால் பார்வைகள் குறையவில்லை, அவை மாறின. மென்மையிலிருந்து கடுமைக்கு. வீட்டில் அவள் அதிகம் பேசவில்லை. என்ன ஆச்சு என்று அம்மா கேட்டால் ஒன்னும் இல்லை என்ற ஒரே பதில். அப்பா அவளை பாதுகாப்பாக வளர்த்தார். ஆனால் உலகம் அவளை அப்படியே விடவில்லை. அவள் வீட்டுக்குள் இருக்கும்போது மட்டுமே அவளுக்கு சுவாசம் சீராக இருந்தது. வெளியே என்றால் அவள் மனம் எப்போதும் விழிப்பில். சில ஆண்கள் அவளை விரும்பினார்கள், ஆனால் அது காதல் இல்லை. அவளின் மனம், கனவு, பயம் எதையும் அவர்கள் அறிய விரும்பவில்லை. நீ அழகா இருக்க என்ற ஒரே காரணம் போதுமானதாக இருந்தது. சிலர் அதை நட்பாக மறைத்தார்கள், சிலர் உரிமை போல பேசினார்கள், சிலர் கோபமாக நீ பெருமை காற்ற என்று குற்றம் சாட்டினார்கள். மார்விசிக்கு புரிந்தது, அவள் எதை செய்தாலும் குற்றம் அவள் மேல்தான் விழும். ஒரு நாள் அவள் வீட்டை விட்டு வெளியே போகவே பயந்தாள். வாசல் தாண்டும் போது இதயம் வேகமாக துடித்தது. அவள் கால்கள் முன்னே செல்ல மறுத்தன. அந்த நாளில் அவள் புரிந்து கொண்டாள், அவள் வீட்டுக்குள் சிக்கியதற்கு காரணம் பூட்டு அல்ல, பயம். அவள் அழகே அவளுக்கான சிறை. நாட்கள்